ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் நம்முடைய சிறப்பாக இருந்தால் குறிப்பாக ஒரு வகையை பார்த்து நமக்கு இந்த ஆண்டினுடைய சோதனையை நாம் ஆசைப்படுவதற்காக இந்த நாளில் நாம் அனுபவமாக கொண்டிருக்கிறோம். வருகிறவர்கள் அனைவரும் பாடலாக இயேசு கிறிஸ்துவிலே அன்போடு நாங்கள் வாழ்க்கையை வருகிறோம். உங்களுடைய கருத்திலே ஆரம்பிக்கிற ஒருவரை என்பது இந்த வழிபாடுகள் வாரங்களை பயன்படுத்த முறையான நீங்கள் வழிபாடுகள் என்பதாக அதை செய்து இருக்கிறது. வழிபாடுகளை விட்டு செல்வதை கருத்தில் கொள்வதற்கு இந்த வழிபாடுகளை உள்ளபடி வழிபாடுகள் உங்கள் வீடுகளாக உங்கள் மாணவர்கள் இருக்கிறது. உங்களுக்கு அறிவுறுத்தோடு அந்த மாணவர்களை குறிப்பிட்டு நீங்கள் அதை இருந்தால் வழிபாடுகளை இருக்கிறார். தயவு செய்து இந்த புத்தகத்தை யாரும் பிடிச்சிட வேண்டாம். ஆலயத்தை பிடிச்சவர்களை ஜெபம் செய்வோம். செல்போனை இரவு ஒரு மாதிரி கணிதம் போடுவார்கள். நல்ல சிறமாக திருப்தியாளர்கள் இந்த புதிய நாளிலே கற்பனை சமூகத்தோடு நீங்கள் கடற்படியாகவும் மையாவது தொழில் செய்து ஒரு நாமத்தை வெளிப்படியாக கல்விப்படுத்தியாக கடற்படியாக கற்றுத்தல் பார்க்கிறதுக்காக தாண்டி நாங்கள் எப்படி நாங்கள் விதமான சோதனை நாங்கள் ஆசிரியர்கள் சொல்லி நாங்கள் பலனிலை நாங்கள் சொல்லுவோம். கத்தரை நாளிலே அதை ஆசிரியர்களாக நீருக்கு தந்த அந்த வாழ்க்கைக்கான சொல்லுவோம். சுவாமி கத்தரை நாட்களை பார்க்கிறோம். மதத்துள்ள ஆண்காரி எங்களோடு எல்லாத்தையும் ரட்சித்து சுவாமி எங்களை நன்மையினாலும் உறவினாலும் இலக்கினாலும் சொல்லிகளை அன்பிற்கான அவர்களை நாங்கள் எண்ணி இந்த வழிபாடுகளை நாங்கள் உள்ளத்தின் ஆளுநர்களுக்கு சோத்த வரையில் செலுத்த நன்றி வரையில் செலுத்த அந்த நாமத்தை உரிமைப்படுத்த பிரசாரப்படுத்த கருத்துக்கள் உதவிச்செய்வதற்கு சமூகத்தில் இந்த வழிபாடுகளை ஆளுநர்கள் மட்டுமாக உடைய அன்பின் பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தால் வைத்தார். வந்துள்ளாய் நாங்கள் வந்துமாய் உண்மையாய் கடந்து கொள்ளாமல் தேவனுடைய அளவற்ற கிருபையில் இறக்கத்தை சமாதானத்தை பெற்றலாய் மருத்துவமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கற்பனைகளுக்கு உதவி செய்கிறார்கள். பயத்தை தமிழர்களுக்கு அவசரப்படுத்த கற்பனையை சூழலை பொறுமையை ஒரு சமூகத்தை கொடுத்து சொல்கிறோம். இன்னைக்கான மழையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிடைக்கிறோம் என்ற பருவத்திலாகும். நீங்களுடைய பசங்க நாமத்தில் காரணமாக நாம் அனைவரும் வழிபாடு பத்தாவது பக்கத்தில் முதலாவது பாடல் போற்றும் போற்றும் புண்ணிய நாவலை மற்றும் பாடல் கூடி பாடல் மீட்டமாய் இந்த பாடலை அவர்கள் செய்து பாடுவோம். வழிபாட்டு பக்கத்தில் பத்தாவது பக்கம் முதலாவது பாடல்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரின் வாசல்களில் துதியோடு அவர் நாங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் எடுத்து செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். வருஷத்தை உடைய நம்பியால் சொல்லுகிறே ஒரு பாதைகள் நெய்யாய் முடிகிறது. பூமி உள்ள நாடுகளும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகல் இரவும் ஒளிவதில்லை. நம் அனைவருக்கும் படித்து கற்பனை சாப்பிட மனத்தாழ்வு அர்ப்பணிக்க உருவாக்க நாம் எழுதுவோம், ஜெபம் செய்வோம். सर्व वलयने सर्वदेव दयावंतावे अवाताम गडियावे இருக்கும் வச்சலா பண்ணிருக்கும் தேவி கடைசி பக்கத்துக்கு காணும் அண்டலைத்தாவும் நாம் இந்த தாவை உருவாக்கி ஒரு சூத்திரம் செல்கிறோம். தேவியை சிஸ்டத்தாவும் காப்பாற்றுத்தாவும் தேவி லாசவத்தாவும் இருக்கோம். சீமாயிலாத்தாவே நாளை வெறும் கொண்டு யாராவது திருவிழாவும் வைரேகோம் நம்பிக்கைக்காக ஒரு சூத்திரம் செல்கிறோம். நாங்கள் உண்மையாக கொள்ளாயிரும் எங்களை ஒருவரை போவது வாழ்நாளாக குடும்பமாக வசூலித்துக் கொள்ளாயிரும். வாழ்நாளை மாற்றலை நினைக்காக குறைந்த சாப்பிட்டு தேவை செய்யமாக எல்லா சொந்தங்களுடன் கதை செய்ய வேண்டும். இரண்டாவது இயேசு மூலமாக வேண்டிக்கொள்கிறோம். அவருக்கு தேவையான வசதானை எல்லாமே சதாமாக உண்டாவதாக. ஆமென். எல்லா நன்மைக்கும் போற்றும் காரணமாக இருக்கிறீர்கள். எங்கள் வாழ்நாள் பராமரித்து வருகிறேன். இந்நாளில் பூர்த்தி செய்த ஒரு அன்புக்காக எங்களை சிசுக்காகவும் உறவினர் காக்கும் அன்பிற்காகவும் சமூகத்தின் உறவினர்களுக்கு உறுதி பெறுவதற்காகவும் எங்களை பற்றி வாங்கியாளர்களுக்கு பரிசானத்தை செய்வதற்காகவும் என் வீட்டுக் கொண்டிருந்த சிறுவர்கள் ஒரு உன்னதாளர்களுக்கு பார்ப்பதால் இருப்பதற்காகவும் ஒரு பரிசுத்தாவின் ஐக்கியத்தை தருவதற்காகவும் ஒரு கிறிஸ்துவின் சாட்சிகளை அழைப்பதற்காகவும் இவர்களுக்கு துன்பத்தையும் சோதனையும் கல்வனையாகவும் எங்கள் சந்தோஷத்தின் கிரீடமாகவும் எங்கள் ஊழியர்களில் எங்களுக்கு பொதுவான சன்மானமாகவும் இருப்பதற்காக நாமும் வந்தபோது தேவையை கொடுப்பதற்காகவும் பரிசாபத்தை எங்களை பெற்றுவதற்காகவும் நாங்கள் மனஸ்தாபப்படுவது மன்னிப்பாக தேற்றுவதற்காகவும் பின்னேறிய பொறுமைக்காகவும் மிகுந்த கிருமிகளுக்காகவும் கர்த்தரை துக்கமாய் பாடி நம்முடைய ரட்சணையை கர்த்தரை செய்து நம்முடைய குறிக்கொண்டே நாம் செல்லை கொள்வார்கள் செயல்பாடு யாரும் பாடுகிறோம்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 65. தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, ஒருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரையோ எங்கள் மீறல்களை நிவர்த்தியாக்குகிறேன். பூமியின் கடையங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீ பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு ஆக்குகிறேன். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமைதியை அமர்த்துகிறேன். தேவனே, பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அதை திருப்பி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிச்சு விட்டுகிறேன். உங்கள் பாதைகள் நெய்யால் வருகிறது. சேர்ந்து வாசிக்கும் உபாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 முடிய. பழைய ஏற்பாடு 255. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் மடிநிலத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியா சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும்
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசிக்கின்றதாயிற்று. தேவனை முக்கிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதப்பகுதி நிருப வாக்கியமாக 2 Corinthians 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 15 முடியும். 2 Corinthians 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 15 முடிய புதிய ஏற்பாட்டு பகுதி 252வது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதாரணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிகளை பரிசுத்தவானுடைய குறைவுகளை நீக்குவதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலமுள்ளதாயிருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிகளோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துமாய் தர்ம செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசி நிறைவாய்ப்பு. தேவனின் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நற்செய்தி சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 35 வரை. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 35 வரை. புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 133 இருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26 முதல் 35 வரை உள்ள தேவனுடைய வசனத்தை கேளுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போதனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போதனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீ என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசித்துக் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமை தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்பதை வாசிக்க சொல்லப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாய்க்கு கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.
பெரும்பாலும் பசங்களாக நாம் தீர்க்கவிடமாகவே வழிபாட்டு முறையில் புத்தகத்தை 12வது பக்கத்தில் இருக்கிறதான 3வது பாடத்தை சென்று பார்ப்போம். பாடலில் பக்கம் 12 என் தந்த நன்மையாகவும் வெளியே கற்றை மகிழ்ச்சியோடு எதிர்த்து நான் செய்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்.
அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இந்த அருமையான வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை எவ்விதமாக ஆண்டவர் அங்கீகரித்தார், எவ்விதமாக அவருடைய காணிக்கைகளை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி இந்த அருமையான வசனத்தை விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆபேல் இந்த வலியை செலுத்தின பொழுது ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி இந்த எபிரேய நிருபமாகியோர் ஒரு அருமையான காரியத்தை தேவன் சாட்சி கொடுத்து ஒரு காணிக்கையை குறித்து நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இதனுடைய ஆழம் என்ன? ஏன் ஆண்டவர் காயினையும் அவனுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை? ஏன் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்ற காரியங்களை குறித்து நாம் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இந்த அருமையான பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு 2 பேர் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது ஒருவருடைய காணிக்கையிலே ஆண்டவர் பாரபட்சம் காண்பித்ததை போல இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் எல்லா கிரியைகளிலும் அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் காயினை தேவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை? காயினுடைய காணிக்கைகளை தேவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை? இந்த பகுதியிலே 3வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது சில நாள் சென்ற பின்பு என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது தமிழிலே ரொம்ப சிம்பிளாக சில நாள் சென்ற பின்பு என்று சொல்லி அதை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார்கள். இதனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு நீங்கள் எபிரேய மொழியிலே இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது சில நாள் சென்ற பின்பு என்ற இந்த வார்த்தை அது மிட்கிட்ஸ் யம்மி என்ற வார்த்தையினால் குறிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது மிக சரியான டிரான்ஸ்லேஷன், துல்லியமாக அந்த வார்த்தை அப்படியே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னு சொன்னா காலம் நிறைவேறின பொழுது அங்கே காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று சொல்லிதான் அது எக்ஸாக்டான டிரான்ஸ்லேஷனாக அதிலே வர வேண்டும். அப்படியானால் இந்த காலம் நிறைவேறின போது அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த காலம் என்ற காரியத்தை குறித்து நம்ம பின்னால் வருகிற ஒரு பகுதியிலே நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது இந்த காயினுடைய காணிக்கை குறித்து நான் பார்த்தோம் என்று சொன்னால் அவன் எங்கே இருந்து காணிக்கையை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்திலே காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானால் அந்த நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார் என்று சொல்லி 2ஆம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காயின் அந்த பயிரிட்ட அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமாக அது இருக்கிறது என்று சொல்லி நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இந்த வசனங்களை நீங்க ரொம்ப தெளிவாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் தான் சபித்த அந்த பூமி எப்படிப்பட்ட தன்மையுடைய பூமியாக அது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதாம் நிலத்தை அவன் பயிரிடும் பொழுது, அவனுடைய குமாரர்கள் நிலத்தை பயிரிடும் பொழுது அந்த பயிரிடப்பட்ட நிலத்திலிருந்து எது முளைக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அது முள்ளையும் அது குறுக்கையும் அது முளைப்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் இப்படிப்பட்ட முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கிற ஒரு நிலத்தினுடைய கனிகளை தான் அங்கே காயின் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இதே காரியத்தை குறித்து எபிரேயர்கள் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதங்களும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது.
அதன் முடிவு. அப்படியானால் தேவன் ஒரு நிலத்தை சபிக்கும் பொழுது அந்த சாபம் பெற்றுக்கொண்ட அந்த நிலம் எப்படிப்பட்ட காரியங்களை முளைப்பிக்கும் என்று சொல்லி நீங்க எதிரைய நிர்வாகியம் சொல்லுகிறார் என்றால் அது முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் மாத்திரமே அது முளைப்பிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவது அல்லது நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்வது என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது இப்பொழுது நாம் ஆவியாகமத்திலே வாசிக்க கேட்ட அந்த வசனங்களிலே தேவன் எந்த நிலத்தை சபித்தாரோ, எந்த நிலம் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் அவனுக்கு முளைப்பித்ததோ அந்த முள் செடிகளிலே வருகிற அந்த கனிகளை கொண்டு வந்துதான் அங்கே ஆண்டவருக்கு அவன் காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் எதை சபித்தாரோ சபிக்கப்பட்ட அந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கனிகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக அவன் கொண்டு வந்த பொழுது அங்கே ஆண்டவர் காயினையும் அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று பார்க்கிறோம். இதே காரியத்தை குறித்து ஏசாயா சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10 ஏர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குருணி விளையும். இங்கே நாம் அறியாது இருக்கிற அநேக வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஸோ முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முந்தின 8ஆம் வசனம் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஐயோ என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு அந்த ஐயோ என்ற காரியத்தை பெற்றுக்கொண்ட நிலம் எப்படிப்பட்ட விளைச்சலை கொடுக்கும் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். 10 ஏர் நிலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் என்பது ஒரு கலப்பை என்று நாம் தமிழிலே சொல்லுகிறோம். அந்த கலப்பையில 2 மாடுகளை கூட்டி அவங்க நிலத்தை அவர்கள் உழுவார்கள். ஒரு ஏர் என்பது 1 ஏக்கர் லேண்ட அந்த ஒரு கலப்பையை கொண்டு 2 மாடுகளை கொண்டு உழுவதற்குரிய இடத்தை தான் ஒரு ஏர் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படியானால் 10 ஏர் நிலம் என்பது 10 ஏக்கர் லேண்டை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ இந்த 10 ஏக்கர் லேண்டாக இருக்கிற திராட்சை தோட்டத்திலே ஒரே ஒரு படி ரசம் தான் அந்த நிலம் கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ நமக்கு தமிழ்ல இந்த வார்த்தை இருக்கிறதுனால ஒருவேளை நமக்கு அறிஞ்சிருக்கிற படி என்று சொல்லி ஒருவேளை நம்ம இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப அந்த வார்த்தை தெரியுமா என்று எனக்கு நான் அறியவில்லை. கொஞ்சம் பெரியவங்க உங்களுக்கு அந்த படி என்ற கணக்கு நம்ம வீட்டுல நம்ம பயன்படுத்துகிற அந்த பெரிய மரத்தால் செய்திருக்கிற அந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா அதை குறித்து இங்கே வேதம் சொல்லவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எதிரைய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, பாத் என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எதிரைய அளவுகள், அதாவது அளவு பார்க்கிற அந்த அளவுகள் ஒரு பாத் அல்லது ஒரு படி என்று தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த பகுதி என்பது 22 லிட்டரை அது குறிக்கிற ஒரு அளவாக இருக்கிறது. அப்படியானால் 10 ஏக்கர் லேண்ட்ல நார்மலாக ஒரு மனிதன் அவன் விவசாயம் செய்யும் பொழுது, திராட்சை தோட்டத்தை பயிரிடும் பொழுது அதில் கிடைக்கிற அந்த ரசம் எந்த அளவுக்கு அதில் திராட்சை பழங்கள் விளையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர் லேண்ட்ல ஒரு பெரிய திராட்சை தோட்டம், அது 1 ஏக்கர் லேண்ட்ல திராட்சை தோட்டங்களை பயிரிட்டிருப்பார்கள் என்றால் அது 5 டன் கிரேப்ஸை 5000 கிலோ கிரேப்ஸை அது கொடுக்கும் என்று சொல்லி நமக்கு இன்றைக்கு ஒரு ஜெனரலான கணக்கு சொல்லுகிறது. அப்படியானால் 10 ஏக்கர் திராட்சை தோட்டத்திலே எவ்வளவு கிரேப்ஸ் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டன் அல்லது 50,000 கிலோ அளவில் இருக்கிற திராட்சை பழங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும், ஈடாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படியானால் 50,000 கிலோ திராட்சை பழத்திலிருந்து எவ்வளவு திராட்சை ரசத்தை நாம் எடுக்க முடியும்? அந்த தேவன் சபித்த நிலத்துல அந்த 50,000 டன் கிரேப்ஸ் வர வேண்டிய இடத்துல எவ்வளவுதான் திராட்சை ரசம் கிடைச்சுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 22 லிட்டர் அளவுள்ள திராட்சை ரசம் மட்டும்தான் என்ன செய்யுமா அந்த நிலம் கொடுக்கும் என்றால் அந்த பூமி எப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே பகுதியில் 2வது சொல்லுகிற ஒரு காரியம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு கல விதை ஒரு கூர்ணி விளையும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு களம் என்பது எதிரைய வார்த்தையிலே அது கோமர் என்ற வார்த்தையினாலே பயன்படுத்தப்படுகிறது. சோ அது நமக்கு ஈக்குவலண்டான அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 220 லிட்டர். லிட்டர் என்பது நம்ம பாலெல்லாம் அளக்குற அந்த படியை இருக்கிறது. அந்த அளவுல நீங்க அளந்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 220 லிட்டர் அளவுள்ள கோதுமையினுடைய விதையை எடுத்து அவங்க எவ்வளவு லேண்ட்ல அதை அவங்க விதைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் லேண்டுக்கு அது போதுமான அளவுள்ள விதையாக அது இருக்கிறது. 1 ஏக்கர் லேண்ட் இஸ்ரேல் தேசத்துல 1 ஏக்கர் லேண்ட் அப்படின்னு
அது பலனாக கொடுக்க வேண்டும். அப்படியானால் இங்கே அது எவ்வளவு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குருணி என்பது அது எப்பா என்ற அளவிலே குறிக்கப்படுகிறது. அதுவும் 22 லிட்டரை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்படியானால் இவ்வளவு 8000 கிலோ பலன் வர வேண்டிய இடத்துல வெறும் 22 லிட்டர் மட்டுமே கோதுமையை பலனாக அந்த நிலம் கொடுக்கும் என்றால், அதுக்கு பிறகு அதுல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக சாகுபடி பண்ண மாட்டார்கள். அந்த நிலம் தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு நிலமாக அது கருதப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் எந்த பூமியை சபித்தாலோ அந்த பூமியிலே அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கொடுத்த பின்னும் அந்த நிலத்தை அந்த காணில் பயிரிட ஆரம்பித்து அந்த சபிக்கப்பட்ட பூமியில் நான் எப்படியாவது நான் விளைச்சலை கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி அவன் முயற்சி எடுத்து அதிலே இருந்து வருகிற அந்த கசப்பான கனிகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கிடைக்க பொழுது அவைகள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏன் அங்கீகரித்தார்? அதே அதிகாரத்தினுடைய அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் என்று சொல்லப்படுகிறது. ஆபேல் ஏன் ஆடுகளை மேய்க்கிறவனாக மாற வேண்டும்? ஏன் வேறு தொழில்களே அவனுக்கு இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே அதிகாரத்தினுடைய பின்பகுதியில காணியுடைய ஜெனரேஷன்ல வர்றவங்க எவ்வளவு பயங்கரமான தொழில்களை அவர்கள் செய்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்ற காரியங்களை குறிச்செல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். அப்ப இவன் ஏன் ஆடுகளை பயிரிடுகிற ஒரு மனிதனாக மாற வேண்டும்? இதற்கும் நமக்கு விடையை நமக்கு வேதாகமம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது பாவம் செய்து தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் போனபடினாலே ஆண்டவர் அங்கே ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். ஆனாலும் அவங்க போட்டிருக்கிற அந்த அத்தி இலைகளினாலே அவர்கள் செய்து கொண்ட வஸ்திரம் என்பது அவர்களுக்கு எத்தனை நாளைக்கு அது போதுமானதாக இருக்கும்? அது போதுமானதாக இருக்க போவதில்லை. திரும்ப திரும்ப அவங்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மனிதனுடைய மீட்புக்காக எப்பொழுது அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னாரோ, ஸ்திரீயினுடைய வித்து அங்கே பிசாசினுடைய தலையை நசுக்கும் என்று சொன்னாரோ, அதனுடைய முதல் ஸ்டெப்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அந்த மிருகத்தினுடைய தோல் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அடையாளமாக வஸ்திரமாக அது கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அந்த மிருகம் என்ன என்பதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த அடிக்கப்பட்ட மிருகம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆட்டுக்குட்டி அந்த ஏதேன் தோட்டத்திலே அடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆபேல் ஏன் ஆடுகளை மேய்க்கிறவனாக மாறினான் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் ஒவ்வொரு முறை அவர்கள் பார்க்கும் பொழுதும், ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நீர் மீட்பை ஒரு நாளிலே கண்டிப்பாக நீர் அனுப்புவீர், அதற்கு அடையாளமாக என்னுடைய தாயும் தகப்பனும் தரித்திருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியினுடைய வஸ்திரத்தை நான் பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய மீட்பின் திட்டத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஆடுகளை நான் நீக்கிறவனாக மாறுகிறேன் என்று சொல்லி அதை தன்னுடைய தொழிலாக ஆபேல் எடுத்துக்கொள்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு தான் எடுத்துக்கொள்கிற தொழிலை கூட கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய மகத்துவங்களையும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான பார்வைகளையும் தன்னுடைய இருதயத்திலே எடுத்துக்கொண்டவனாக இந்த ஆபேல் இந்த தொழிலின் காரியத்தை அவன் செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, அவன் கொண்டு வந்த காணிக்கைகளையும் அவனையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி இந்த அருமையான வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 4வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலும் இதனுடைய பின்பகுதியிலும் காணிக்கை என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். காணிக்கை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை என்பது அது எபிரேய பதத்திலே அது மின்கா என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. இந்த மின்கா என்ற இந்த வார்த்தை நான் ஸ்பெல்லிங் சொல்றேன். இதனுடைய அடிப்படையில் நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். So MINCHAH. So இதுல வருகிற அந்த வவல்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா M அடுத்தது N அடுத்தது CH அடுத்தது H என்று சொல்லப்படுகிற எழுத்துக்கள். So இதே வார்த்தையில் நீங்கள் எபிரேய பதத்திலே நீங்கள் எழுதும் பொழுது அதற்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த மொழிக்கும் இல்லாத மிகச்சிறந்த மகத்துவங்கள் எபிரேய மொழிக்கு இருக்கிறது. அதுவும் இங்க இருக்கிற 22 ஆல்பபெட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு
அதுதான் ஹீப்ரு ஆல்பபெட்ஸ். நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கிற அந்த பைபிள் பிரிண்டிங்ல இருந்த பைபிள்ஸை நீங்க வச்சிருப்பீங்கன்னு சொன்னா கரெக்டான எக்ஸாக்டான வார்த்தைகள் அதில் போட்டிருக்கிறாங்க. பின்னால வந்த பிரிண்ட்ஸ்ல நிறைய வார்த்தைகள் சில காரியங்கள் தவறாக பிரிண்ட் ஆகப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்க 119 சங்கீதம் 97 மேல நீங்க பாத்தீங்கன்னா மேல் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டிசைன் போட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுதான் எம்மை குறிக்கிற அந்த மேல் என்ற வார்த்தையாக இருக்கிறது. 105 சங்கீதத்துக்கு ஜஸ்ட் மேல இருக்கிற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா நோன் என்று எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த எழுத்து தான் அந்த எபிரேய ஆல்பபெட்ஸ் ஆகிய நூனை குறிக்கிறதாக இருக்கிறது. 57 வசனத்துக்கு மேல இருக்கிற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா கெத் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த சிஹெச் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை குறிக்கிறதாக இருக்கிறது. 33 வசனத்துக்கு மேலே இருக்கிற கே என்று சொல்லப்பட்டிருக்கிற எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் அங்கே ஹெச் என்று சொல்லி அந்த மின்கால வருகிற கடைசி வார்த்தையாக வருகிறது. இந்த மின்கா என்று அழைக்கப்படுகிற இந்த காணிக்கைக்கும் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்ததற்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு ஹீப்ரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆழமான காரியம் இருக்கிறது என்று சொன்னேன். அவைகளினுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது ஆபேல் எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவருக்கு இந்த காணிக்கையை கொண்டு வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் எழுத்தாக இருக்கிற அந்த எம் அல்லது மெம்மை குறிக்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொபேஷன் பீரியட், அந்த ப்ரொபேஷன் காலம் முடிந்த உடனே தேவன் உண்டாக்கி கொடுக்கிற ஒரு புதுப்பித்தல் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற வார்த்தையாக இந்த எம்மை குறிக்கிற மெம் என்ற வார்த்தை இருக்கிறது. ஸோ ப்ரொபேஷன் பீரியட்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கைதி இருக்கிறார், அந்த கைதிக்கு ஒரு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சொல்லி அங்கே கோர்ட்ல தீர்ப்பிடப்படுகிறது. அப்பொழுது அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். ஆனால் சிறைச்சாலைக்கு வந்த பிறகு சிறைச்சாலை அதிகாரிகள் அவன் அங்கே இருக்கிற காலங்கள் எல்லாம் அவனுடைய நடத்தைகளை அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. அவன் நல்ல நடத்தை உள்ள ஒரு மனிதனாக தன்னுடைய தண்டனை காலத்தை அவன் செலவழிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டனை காலம் முடிவதற்கு முன்பதாகவே கோர்ட்டுக்கு அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. இந்த குறிப்பிட்ட கைதி அவன் நல்ல நடத்தை உள்ளவனாக இருக்கிறான், ஆகவே இவனுடைய தண்டனை காலத்தை நீங்கள் குறைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது அந்த கோர்ட் அதை விசாரிச்சு அது சரியா இருந்தது என்று சொல்லி அறிந்து கொள்ளுவிட்டால் இந்த 3 ஆண்டு கால தண்டனை என்பது அது மிக குறைந்த ஒரு காலகட்டமாக அது என்ன செய்யப்படும், அது குறைத்து கொடுக்கப்படும். இந்த காலம் தான் அது ப்ரொபேஷன். ஒரு மனிதனை சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க அப்படிங்கிறது தண்டனை கொடுப்பதற்காக அல்ல, அவன் நல்ல நடத்தை உள்ள மனிதனாக மாறுகிறானா இல்லையா என்பதை கண்காணிக்கிற ஒரு காலம் தானே தவிர அது தண்டனையின் காலமாக அதை கோர்ட் கருதுவதில்லை என்பதுதான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தை தான் ப்ரொபேஷன் பீரியட் என்று ஆங்கில வார்த்தையை குறிக்கிறார்கள். இந்த மெம் என்ற எதிரைய வார்த்தை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் திரும்புவதற்கு என்று சொல்லி ஒரு காலத்தை கொடுத்து அந்த காலத்துல அவன் மனம் திரும்புவான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த தண்டனையை ஆண்டவர் முடிவடைய செய்து அவனுக்கு ஒரு புதிய காலங்களும் நன்மையான காரியங்களும் ஈவாக அருள் செய்வார் என்பதுதான் இந்த மெம் என்ற வார்த்தை குறிக்கிற ஒரு மகிமையான காரியமாக இருக்கிறது. 2வது வார்த்தையாக வருகிற நாம் இந்த வார்த்தை இந்த ப்ரொபேஷன் பீரியட் என்ற காரியத்தான் நாம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சில நாள் சென்ற பின்பு காலம் நிறைவேறின போது என்ற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த ப்ரொபேஷன் பீரியட் எண்டான பொழுது நீங்கள் சென்ற பின்பு இந்த போடப்பட்டிருக்கிற எதிரைய வார்த்தையிலே முடிவடைந்த போது என்று சொல்லி அந்த வார்த்தையாக பொருளாக அது வருகிறது. அப்படியானால் இந்த ப்ரொபேஷன் பீரியட் முடியும் பொழுதுதான் இந்த காணிக்கைகளை 2 பேரும் கொண்டு வராங்கன்னு பார்க்கிறோம். ஸோ 2வது எழுத்தாக இருக்கிற நோன் என்று சொல்லப்படுகிற அந்த எழுத்து என்ன குறிக்கிற அந்த நோன் என்ற எழுத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் அருள் செய்கிற விடுதலையும் அந்த விடுதலையை பெற்றுக் கொண்ட பின்பதாக மக்களுக்கு உண்டாகிற இளைப்பாறுதலையும் குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 3வது எழுத்தாக வருகிற கெத்தல் சிஹெச் என்ற வார்த்தை அது ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிற அந்த பொருளாக அது இருக்கிறது. 4வது எழுத்தாக இருக்கிற ஹெச்சை குறிக்கிற ஹே என்ற வார்த்தை அது தேவனுடைய கிருபையை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்படியானால் இந்த மின்கா என்று அழைக்கப்படுகிற இந்த காணிக்கையை தேவனுக்கு ஆபேல் கொண்டு வரும் பொழுது அவன் என்ன சிந்தனையோடு கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய கிருபையை நம்பி உம்முடைய கிருபையை சார்ந்து நாங்கள் ஒரு தண்டனையின் காலத்திற்குள்ளே இருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய தண்டனையின் காலத்தில் எங்களுக்கு முடிவடைய செய்து எங்களுக்கு ஒரு விடுதலையை
அவன் செலுத்தின காணிக்கையும் இந்த சிந்தனையோடு கூட ஆபேல் வந்த பொழுது ஆபேலையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காரியம் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட காரியங்களை அது நமக்கு பதிலாக கொடுக்கிறதாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த உலகத்துல கிரேஸ் பீரியட் நம்ம இன்னைக்கு சொல்றோம். கடைசி காலத்துல வாழ்கிற மனிதர்களுக்கு எவ்வளவுதான் கவர்மெண்ட் செய்தாலும் கடைசி டைம் வந்துருச்சு, பக்கத்துல வந்துருன்னு சொல்லி ஆண்டவர் கெஞ்சுகிற கூப்பிடுகிற ஒரு காலமாக கிரேஸ் பீரியடாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாக பயன்படுத்தி நாம் மனம் திரும்பி நீதியான கிரியை நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய சகல காரியங்களும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பெறுகிற காரியங்களாக அது மாறும் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் சபித்த இந்த பூமி, ஆதாமின் நாட்களில் சபித்த அந்த பூமி அப்படியே சபிக்கப்பட்டு போயிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிறகு படிச்சுக்கோங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனத்திலே நோவா பிறந்த பொழுது அவங்க அப்பா லாமேக்கு ஒரு தரிசனத்தோட அவனுக்கு நோவான் பேர் வச்சாரு. என்ன அர்த்தம் சொன்னா, கர்த்தர் சபித்த பூமியிலே இவன் தன்னுடைய கையின் பிரயாசங்களினாலே நமக்கு தேய்ச்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நோவான்னு சொல்லி ஒரு மிகுந்த பாரத்தோடும் தரிசனத்தோடும் பேர் வச்சாரு. எத்தனை நாளுக்கு இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியா இருக்கும் ஆண்டவரே சொல்லி ஒரு ஏக்கத்தோடு வச்சாரு. அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக பேழையை விட்டு நோவா வெளியிலே வந்த பொழுது அங்கே ஆண்டவருக்கு காணிக்கைகளை அவன் செலுத்துகிறான். அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்த பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? ஆதியாகமம் 8ம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, மனுஷன் நிமித்தம் இனி நான் பூமியை சபிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த நாள் துவக்கி இந்த பூமி தன்னுடைய பலன்களை திரும்ப கொடுக்கிற பூமியாக அது மாறிச்சு என்று பார்க்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 65வது சங்கீதம், உபாகமத்தினுடைய புஸ்தகம், அடுத்தது நிருபவாக்கியங்களினுடைய பகுதிகள் எல்லாவற்றையும் நாம் படிக்கும் பொழுது தேவன் இந்த பூமியை எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார், அதிலிருந்து வருகிற பலன்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்ற வார்த்தைகளை இவைகள் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அப்படியானால் மனிதனுடைய காணிக்கை என்பது அது ஒரு அர்ப்பணிப்பின் சிந்தனையோடு, ஆண்டவரே என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும், நான் மனம் திரும்பி வருகிறேன் என்ற சிந்தனையோடு கூட நாம் தேவ சமூகத்துக்கு வந்து நம்முடைய காணிக்கைகள் அது மிக குறைவாக இருக்கலாம், அது மிக அதிகமாக இருக்கலாம். அளவு என்பது தேவனுக்கு முக்கியம் அல்ல. ஆனால் தேவனுக்கு நீங்கள் என்ன சிந்தனையோடு நீங்கள் படைக்கிறீர்கள் என்பதுதான் அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இறுதியாக மனிதன் தேவனுக்கு கொடுக்கிற அந்த காணிக்கை அது மின்காய் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் என்பது மற்றதா என்ற வார்த்தையினால் குறிக்கப்படுகிறது. அது தமிழிலே ஈவோ என்ற வார்த்தையினாலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ரோமர்ல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற பாவ மன்னிப்பு என்பது தேவன் நமக்கு அருளிச்சுகிற ஈவு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எபேசியர்ல விசுவாசத்தை கொண்டு நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்கிறது. யோவான் 4ம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீ தேவனுடைய ஈவு இன்னது என்பதை அறிந்திருப்பாய் என்றால் அதை கொடுக்கிறவர் யார் என்றும் நீ அறிந்திருப்பாய், அவரிடத்தில் நீ கேட்கும் பொழுது அவர் உனக்கு இலவசமாக அதை தருவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அந்த தாகமே எடுக்காத ஜீவ தண்ணீரை குறித்து சமாரிய பெண்ணுக்கு இயேசு சொன்னார். அப்படியானால் தேவனுடைய ஈவு, தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த கிஃப்ட் என்பது அது பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீரின் மூச்சை குறிக்கிறதாக இருக்கிறது. ரோமர் 6ம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது தேவன் அறிவிச்சுகிற ஈவு என்பது நித்திய ஜீவன் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் நம்ம கொடுக்கிற காணிக்க சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு உண்டானதிலிருந்து மனப்பூர்வமாக நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம். அன்றே என்னுடைய காணிக்கையில் அங்கீகரித்தருளும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். ஆனால் இதற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் செலுத்துகிற இந்த காரியம் தேவன் நமக்கு செலுத்துகிற ஈவுக்கு அது ஒப்பானது அல்ல என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே அறுவடை பண்டிகையை ஆசரிக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய காணிக்கைகளை மாத்திரமல்ல நம்மையும் நாம் ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ரோமர் 12ம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக, ஜீவ காணிக்கையாக, ஜீவ மின்காவாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள், அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. உச்ச தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய சரீரம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி நான் இனி செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நினைவோடும் சிந்தனையோடும் அர்ப்பணிப்போடும் இந்த தேவாலயத்தை விட்டு நாங்கள் புறப்படுவோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு காணிக்கையும் அது
பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காணிக்கையாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் செலுத்துகிற ஒவ்வொரு காணிக்கையும் தேவன் இந்த ஆலயத்தில் அது படைக்கப்படும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் அங்கீகரித்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதனுக்கு திரும்ப ஈவாக உங்களுக்கு நித்திய ஜீவன் மட்டும் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. கண்களை மூடி நாம் செலுத்தலாம். நேசிக்கிறனாலே விசுவாசத்தினாலே ஆபேல் இது ஒரு பெரிய காரியத்தை செய்வீர் என்ற சிந்தனையோடு கூட முன்பு தன்னுடைய காணிக்கையை அவர் செலுத்தின பொழுது ஆண்டவரே நீர் ஆபேலையும் அங்கீகரித்தீர், அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்தீர். ஆண்டவரே நோவா இந்த சிந்தனைகளோடு கூட உனக்கு காணிக்கையை செலுத்தின பொழுது சபிக்கப்பட்ட இந்த பூமி மீண்டுமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியாக மாறிச்சு என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய சமூகத்தை படைக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு உண்டானதிலிருந்து இருதயபூர்வமாக தங்களையும் அர்ப்பணித்து படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அப்பா ஈவாக நித்திய ஜீவன் மட்டும் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சுகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் திருச்சபையார் அனைவரையும் இந்த மனமேல் ஓரினம் காலங்களிலே விசேஷமாக இந்த அர்ப்பண் பண்டிகையில் இந்த சிறப்பு ஆராதனை நாளிலே உங்களை வரவேற்று நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆயர் மற்றும் கம்பெனி அங்கத்தின் சார்பிலே திருச்சபையினர் அனைவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். குறிப்பாக அன்பின் திருச்சபையார் நண்பர்கள் உறவினர்கள் புதிதாக வருகின்ற உங்கள் அனைவரையும் மீண்டுமாக நம்முடைய திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். சபையார் தெரிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவித்தல் மூலமாக நம்முடைய ஆலயத்தினுடைய அனைத்து ஆராதனை முறைகளும் அரசு மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையினுடைய அனுமதியோடு அதனுடைய வழிகாட்டுகளோடு குறிப்பாக நம்முடைய பேராயருடைய வழிகாட்டுகளோடு சிறப்பாக நம்முடைய ஆலய நடத்தப்பட்டு வருகிறது. அநேக நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவரை மேம்படுத்துகிறீர்கள், நன்றி சொல்கிறோம். ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள், நன்றி சொல்கிறோம். இன்னும் சிலர் அதை உண்மையாக நீங்கள் அதை பின்பற்றும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலய ஆராதனைக்கு பிறகு தயவுசெய்து ஆலயத்துக்கு முன்பாக யாரும் தயவுசெய்து கூட்டம் போட வேண்டாம், கை கொடுக்க வேண்டாம். அதுபோது சானிடைசர் நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் உபயோகப்படுத்துங்கள். கபசுர குடிநீரானது ஆலயத்துக்கு முன்பாக வைக்கப்படுகிறது, நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த விசேஷ ஆராதனைக்கு இந்த ஆராதனை வழிபாடுகளை புத்தகங்கள் ரோசுகள் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அதை தயவுசெய்து நீங்கள் ஆலயத்திலே வைத்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, வருகின்ற காலங்களில் ஆலய ஆராதனை நீங்கள் உங்களுக்கு என்று பாடல் புத்தகங்கள், ஜெப புத்தகங்கள், ஆலய ஆராதனை முறைமைகளை நீங்கள் தயவு செய்து இங்கே கொண்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று நம் மத்தியிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்திருந்த சகோதரி ஏஞ்சல் ஜெபசீலன் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துள்ளோம். அவரோடு வந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு சிறப்பான நாள், அர்ப்பண் பண்டிகை என்று சொல்லி நம்முடைய திருச்சபைகளை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடுவது உண்டு. ஆனாலும் இந்த பேண்டமிக் காலத்திலே அநேக நாட்கள் இதை கொண்டாட முடியாத சூழ்நிலையில் கூட ஆண்டவரை பயன்படுத்தும் மட்டும் இந்த நாளிலே உங்களுக்காக
சிறப்பு காணிக்கின்றவர்களை இந்த தட்டிலே நீங்கள் படைக்க முடியாது. நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே வருவார்கள், நீங்கள் அந்த இடத்தில் படையுங்கள். அதன் பிறகு காணிக்கைகள் சேகரிக்கப்படும். தயவு செய்து யாரும் ஆண்டுக்கு முன்பாக வர வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த கேரள இல்ல சந்திப்பு, அது வாடகை குழுவை சந்திப்பு என்று சொல்வதை விட 1000 பேர் தலைமையில் ஒவ்வொரு இல்லங்களையும் இந்த விசேஷ நாட்களுக்காக குறிப்பாக அந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கவர்களை அதனுடைய அந்த நோட்டீஸில் கொடுக்கப்பட்ட ஷெட்யூல் படி நடைபெற்று வருகிறது. அதுவும் கூட அரசு மற்றும் காவல்துறை அனுமதி கூட தான் இந்த ஷெட்யூல் ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் சில தவிர்க்க முடியாத காரணங்களாலே சில இடங்களில் சில குடும்பங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்காக வந்துகிறோம். ஆனாலும் அன்றைய தினம் வரவிட்டாலும் பிற்காலத்துடைய நாட்களிலே கண்டிப்பாக இல்ல சந்திப்பு நடைபெறும். 1000 உங்கள் இல்லத்தை சந்திப்பார்கள். இரு குழுக்களாக இப்போது உங்கள் இல்லத்தை சந்தித்து வருகிறார்கள். 1000 தலைமையிலும் ஒரு உதவி 1000 தலைமையிலுமாக 2 குழுக்கள் உங்களை சந்தித்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட், கேலண்டர் மற்றும் குழந்தைகளுக்கான பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. அதில் யாராவது குறிப்பிட்டிருந்தாலும் கூட நீங்கள் ஆலயத்திலே நீங்கள் அதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். எனவே தயவுசெய்து அதை குறித்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல குறிப்பிட்ட நாளுக்கு அந்த பகுதியில் இல்லாவிட்டாலும் மறுநாளோ இல்லை சில நாட்களுக்கு கண்டிப்பாக ஒரு இல்லங்களை சந்திப்பார்கள். சில பேர் வீடு மாறி இருக்கிறீர்கள், அந்த வீடு மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அதற்குரிய முகவரியை ஆலய ஆராதனைக்கு பிறகு நீங்கள் தயவு செய்து கொடுத்து சொல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல கவர் காணிக்கைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சிறப்பு காணிக்கைகளை கிறிஸ்துமஸ் புத்தாண்டு ஆராதனைகளை நீங்கள் படைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான வருகிற ஜனவரி மாதத்திலே ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே இந்த ஐக்கிய உணவோடு கூடக்கூடிய ஆண்டுக்கு நன்றி செலுத்துவதாக சிறப்பு பண்டிகை நம்முடைய ஆயிரங்களால் நடத்தப்படும். நீங்கள் தயவு செய்து ஜெபியுங்கள், பங்கு முறைகள் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவமாக 7 எளிய குடும்பங்களுக்கான கிறிஸ்துமஸ் கிஃப்ட் இந்த ஆண்டு 15 குடும்பங்களுக்கு நாங்கள் வாங்க தீர்மானிக்கிறோம். ஆண்டுடைய குழுவையிலே 5 குடும்பங்களுக்கான ஸ்பான்சர் கிடைத்திருக்கிறது. இன்னும் 10 குடும்பங்களுக்கான ஸ்பான்சர். ஒரு குடும்பத்துக்கு 1500 ரூபாய். விருப்பம் உள்ளவர்கள் ஆவியானவர்கள் ஏவார் என்று சொன்னால் நீங்கள் இது உற்சாகமாக கொடுத்து அந்த குடும்பங்களை தாங்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம்முடைய திருச்சபைக்கு சொந்தமான கல்லறை தொற்று பராமரிப்புக்கான பணிகள் அது நடைபெற்று வருகிறது. அதனுடைய அது சம்பந்தமான அனைத்து பணிகளுக்குமாக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நம்ம ஏற்கனவே அது கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து அது குறித்தான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனக்கு அதுக்காக ஜெபிக்கும்போது அதுக்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம்முடைய நம்முடைய ஆலயத்திற்கு சொந்தமான அந்த இடத்தை பராமரிப்பதற்கு நம்ம பேராயர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதை முற்றிலுமாக பராமரிக்கவும் அதை மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் அந்த ஃபென்சிங் பணி முதலாவது ஆரம்பிக்க இருக்கிறது. அதுக்காக ஏற்கனவே அறிவித்தமாக சில பேர் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் அநேக தேவைகள் உண்டு. அதுக்காக ஜெபிகள் கொடுங்கள், ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மருத்துவ பேராயர்கள் தொடர்ந்து இல்லத்தில் அந்த மருத்துவமனைகளுக்கு சிகிச்சை பெற்று இல்லத்தில் அவர்கள் ஓய்வு பெற்று வருகிறார்கள். இந்த பூரண சுகம் கிடைக்க நீங்கள் ஆணையம் தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேள்வி பேராயரமா அந்த ஓட்டுநர் மட்டுமாக தொடர்ந்து அந்த ஊழியர்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான டிசம்பர் 31ஆம் தேதி சங்கிலி தொடர் ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அதில் குடும்பமாக தனித்தனியாக ஜெபிக்க விரும்புகிறீர்கள். இந்த ஆலயத்திலே நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கப்படும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த வருஷத்து இறுதி நாட்களிலே உபவாசத்தோடு குடும்பமாக வருகின்ற புத்தாண்டுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே அறிவித்த மூலமாக இந்த நம்முடைய ஆலயத்துடைய முகப்பிலே LED கிராஸ் லைட்டான புதிதாக பொருத்தப்படுகிறது. சுமார் 45,000 ரூபாய் செலவில்லை. அதற்கான யாராவது ஸ்பான்சர் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் 1000 என்ற செயலரை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த புரோகிராம் வருகின்ற வாரத்திலே திங்கட்கிழமை 14ஆம் தேதி சிறுநாவலம் கிழக்கு மற்றும் பிள்ளையார்புரம் கிருஷ்ணா கல்லூரி சாலை உள்ள பகுதிகளிலே அதில் இல்ல சந்திப்பு நடைபெறும். செவ்வாய்க்கிழமை BK புதூர் ஸ்ரீநகர் காலனி மற்றும் EV காலை கோவைப்புதூர் புரியும் பகுதிகள், 16ஆம் தேதி புதன்கிழமை புனியமுதூர் பகுதிகள், 17ஆம் தேதி வாடி காலனி
காந்திநகர் வடக்கு சிட்டிங் ஒரு சாலை மற்றுமாக 21ஆம் தேதி நம்முடைய ஆலை வளாகத்துடைய பின்பகுதியிலே மற்றும் மில்கிங்கா பகுதியிலே நடைபெறும். நீங்கள் அதற்காக ஆயத்தப்படும்படியாக உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் 6 மணிக்குள்ளாக எல்லா பகுதிகளையும் முடிக்க சொல்லி காவல்துறை சொல்லிதான். இருந்தாலும் நாங்கள் சொல்ல 9 மணி நேரம் 10 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் இதற்காக ஜெபிக்கவும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய திருச்சியுடைய திரைப்படத்தில் ஆராதனை கருத்துக்கு சித்தமானால் வருகின்றேன். ஆராதனைக்கான வகுப்பு ஆயத்த வகுப்பில் நம்ம ஆயத்தவர்களாலே பேராயருடைய அனுமதி பெற்று நம்முடைய புத்தாண்டிலே ஜனவரி முதல் அது வகுப்புகள் நடைபெறும். எனவே அது குறித்த அறிவிப்புகள் பேராயருடைய அனுமதி கிடைப்பதில் முறையாக அறிவிக்கப்படும் என்பதை சபையாக தெரிவிக்கிறோம். ஏற்கனவே பெயர் கொடுத்தவர்கள் புதிதாக சேர விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆயுதங்களை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமணம் காண்கிறேன். அனைத்து திருச்சியின் பிள்ளைகளும் இந்த திருச்சியின் சார்பிலே மனமார்ந்த நல் வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த காலையில் நமக்கு அரசால் விதிக்கப்பட்ட தனிப்பட்ட காலங்கள் உட்பட்ட காலகட்டங்களிலே அந்த பண்டிகை மீதான ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள். அதை நாம் எப்படியாவது மாற்று வகையிலே நாம் அதை ஆசிரியர் வேண்டும் என்று ஒரு சில உள்ளாக கூடி நாம் பாடல் கூடிய சந்திப்பு என்பதை மாற்றி கிறிஸ்மஸ் இல்ல சந்திப்பு என்று நாங்கள் மாற்றி இருக்கிறோம். அதில் சில இடங்கள் நாங்கள் செல்லும்போது இவர்கள் அநேக இடர்பாடு இருக்கு. எல்லாமே வெளியே போகிறோம். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து நமக்கு 4 மணிக்கு கொடுத்துருக்காங்க. அது ப்ராக்டிக்கலாக நடைபெற முடியாத ஒரு நாள் நினைச்சுனா போர்ஷன் பர்மிஷன் தான் நமக்கு தேவையான நம்ம போட்டுச்சுக்காங்க. பட் ஆனால் 4 மணிக்கு நம்ம எல்லாருமே இங்கே அசைவம் ஆரம்பிங்க. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வீட்டில் அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் சந்திக்க வேண்டும். அதில் சில இடர்பாடுகள் எனக்கு இருக்கிறது. நேற்றத்திலுமே எனக்கு சங்கடக்கூடிய ஒரு காரியம் நடைபெற்றது என்பதை நான் மாணவர்கள் ஒரு பகுதிக்கு நாங்கள் வருகிறோம். 2 பகுதியாக 2 ஆய்வுகள் கல்விக்காக 2 பகுதிகள் சந்திக்கப்படுகிறது. சந்திக்கப்படுகிற போது சபையுடைய பிள்ளைகள் நீங்கள் தான் நீங்கள் கொடுக்கிறது. ஒரு ஒத்துழைப்பு நீங்கள் கொடுப்பது நாங்கள் உற்சாகம் ஏற்கனவே ஒரு பகுதியில் செல்லும் போது 4 வீட்டுக்காரர்கள் எங்களுக்கு இன்றைக்கு கிடையாது, இந்த நீங்கள் தான் வாழும், நாங்கள் ஆயுதம் இல்லாத சொல்லி அது வீடு சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். தயவு செய்யப்பட்ட காரணம் நீங்கள் இவ்வளவு கூட சேர்ந்து ஒத்துழைப்பு என்றால் நாங்களும் அழிவுகிறோம். எங்களுக்கும் தலைவர்கள் இருக்கிறது. நாங்களும் பக்கத்தில் போகும்போது நாங்களும் பல காரியங்கள் அது பின்பதாக முன்னேற்ற காரியங்களை என்ன செய்வது ஈடுபாடு கிடையாது. அதில் தயவு செய்து எங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் உணர்ந்து ஒரு இனங்களுக்கு ஒருவேளை நான் திங்கட்கிழமை வரக்கூடிய பகுதியில் ஒருவேளை இந்த முதல் நாள் வந்ததுக்காக சரி அதை முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம நேரத்தால் அவசரம் பத்தல அப்படின்னு சொல்லி முடித்து போயிடலாம் சொல்லி ஒரு இளைஞர் வரும்போது தயவு செய்து அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளும். இது ஊழியம், இது சடங்கு சடங்கு, இது இன்னும் சந்தேகம். உங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய ஏற்கனவே 8 மாத காலங்கள் ஆயிடுச்சு. உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் 10 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இந்த 10 மாத காலங்கள் உங்களை சந்திக்காத இருக்கும்போது எங்களுக்கு மனசுக்கு அதிகமான கிடையாது. உங்களை பார்க்க முடியல, நல்லது காரியங்களுக்கு எல்லாரும் சோதனை ஒன்று செய்ய முடியும்னு சொல்லி நாங்கள் அதிகமாக வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். நீங்கள் எப்படி உங்களுடைய குடும்பத்திலே ஒருவேளை 1000 வரல அல்லது 300 வரல அப்படின்னு எப்படி வேதனைப்படுகிறோம், அதே போல நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளை நாங்கள் சந்திப்பதற்கு இயலவில்லை என்று சொல்லி அதிகமாக நாங்கள் வருத்தப்படுகிறோம். அதனால நீங்கள் தயவுசெய்து எங்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை முந்தின நாள் வந்துட்டாங்க அழைச்சி வரட்டும். அதனால என்ன 1000 பேர் இளைஞர் சந்திக்க வர ஏற்கனவே செயலர் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு அறிவு கொடுத்திருக்காரு. எதையும் நீங்கள் தயார்படுத்த வேண்டாம், ஆயத்தப்படுத்த வேண்டாம், டீயோ ஸ்நாக்ஸோ அல்லது சாப்பாடோ எதுவும் அழைக்கப்படாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன் யாருக்கு இருந்தபோது நாம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில குடும்பங்கள் அதை மீறி நீங்கள் செய்வீங்க. தயவு செய்து நீங்கள் வரக்கூடிய நாட்கள் அதை தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதுக்கு சொல்லுச்சா நாங்கள் வெளியில் வரோம், உங்களுடைய இடத்துக்கு நான் வரோம். ஒருவேளை எங்கிருந்து அந்த தொற்று இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரர்களில் யாராவது ஒரு தொற்று இருக்கலாம். யாருக்கு எதுவும் தெரியாது. தெரியாத சூழ்நிலையில் நம்ம இந்த காரியத்தில் சில காரியத்தில் வரைமுறை வைக்கணும்னு சொன்னால் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஒரு சில குடும்பங்களில் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள், பாலகர்கள் இருக்கிறார்கள். எல்லாருடைய சூழ்நிலை நாம் புரிந்துதான் இந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை தயவு செய்து
உங்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் வருகிறபொழுது மனப்பூர்வம் ஏற்றுக்கொண்ட நேரம் தான் பார்க்கலாம் வயசு அடுத்த நேரத்துக்கு போக நான் ஆயுதம் இல்லை. அது என்ன? அப்ப அங்கேயும் உங்களுடைய இல்லங்களுக்கு சந்திப்பதற்கு ஊழியர்கள் வருவது வேண்டாம்னு சொல்லாது. ஊழியர்கள் உங்களுடைய இல்லத்தை சந்திப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களை நாங்கள் பார்ப்பது எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு பெரிய சமாதானம். அதனால் எங்களுக்கு இருக்கின்ற இடர்பாடுகளை தயவுசெய்து புரிந்து கொண்டு திருச்செந்தூர் பிள்ளைகள் இந்த பண்டிகை காலங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், மன நிறைவோடு இந்த பண்டிகையை நாம் ஆசிக்க வேண்டும். அதுக்கேற்ற நிலைகளில் இந்த ஜபத்தோடு கூட ஒத்துழைப்பு தரும்படியாக நினைவுபடுத்துகிறேன். நேற்று நடைபெற்ற சம்பவத்திற்காக மிகவும் நான் வருகிறேன். இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காது என்று சொல்லி நான் கற்றுக்கொண்டாக நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை இதுவரைமாக ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் இனி வரக்கூடியதான காலகட்டங்களிலே சந்திக்கப்படுவதான அனைவருக்கும் போதை சேர்க்கும் சார்பில் மிகுந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் எனக்கு சொல்லிட்டால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். பிராக்டிக்கல் டிஃபிகல்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்தில் உங்களுக்கும் உங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலை சில சமயத்தில் நீங்கள் கோபத்தோடு கூட உங்களுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்தலாம். ஆனாலும் நீங்கள் எங்களையும் புரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய தலைவர்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் தயவுசெய்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பண்டிகை காலத்தில் நாம் ஆசிரிக்க தேவர்களுக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டுகிறார்கள். மனுஷன் உங்கள் நன்றிகள் பகவத்துக்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு உண்டாயிருக்கிறார். வீடமாக தேவனுடைய பசுக்குள்ள நாமத்துக்கு மகிமையாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 14வது பக்கத்தில் இருக்கிறதான 7வது பாடல் என்னாலுமே துதிப்பாய் நான்காவே என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலையும் முதல் பாடலாக 8வது பாடல் கர்த்தாவின் துதிப்போரை திருச்சபையாரை கண்டிப்பாடி பாடல் பாடலை நாம் கீர்த்தனை பாடலாக பாடுவோம். இந்த பாடல் பாடப்படுகிறது கர்த்தருக்கு காணிக்கை நாம் படிப்போம். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே முதலாவதாக கவர் காணிக்கை சேர்க்கப்படும். அதற்கு பின்பதாக இருக்கின்ற இடத்திலே பை காணிக்கை சேர்க்கப்படும். யாரும் சேர்ந்து சொன்ன போது ஆட்சியம் வர வேண்டாம். ஒருவேளை நீங்கள் தனிப்பட்டவரையே உங்களுடைய ஜபத்திற்காக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வழிபாடு முடிந்த பின்பதாக நீங்கள் வழிபட்டுச்சுன்னா நீங்கள் சந்திப்பு தனிப்பட்ட முறையை நீங்கள் சந்திப்பிச்சுன்னா உங்களுக்காக நான் சொல்லி நான் உங்களுக்கு அனுப்புவதற்கு நான் ஆகியோம். அதனால இந்த வழிபாட்டு நேரத்தில் யாரும் ஆட்சியம் பின்பதாக வர வேண்டாம் என்பதை இந்த தாழ்வுகளை நாம் அனைவரும் என்று 7வது பாடல் என்னாலும் துதிப்பாய் நான்காவே என்னாலும் துதிப்பாய் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். Amen.
நாங்கள் அவ்வாறு வருகிறோம். எங்கள் இந்த காரியத்தை நாம மன்னிக்காக இருந்து உபயோகிக்கப்படியாக காரணம் வேண்டுகின்றோம். வானத்தின் போதும் விளைவுகளாக கருத்தை வாங்கி கொண்டே கொடுக்கின்றோம். ஆமென். இத்தானை சட்டத்தை யாரும் சேர்ந்து இருப்போம். பக்கம் எண் 6. ஜெபம் செய்வோம். தேவனே, உம்முடைய அடியாராகிய எங்களுக்கு செவிசாய்த்து நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றி அருள வேண்டும் என்று தேவனே, கால மழையையும் நல்ல காலங்களையும் கட்டளையிட்டு எங்களையும் மற்ற எல்லா மனிதரையும் போஷிப்பித்து அருள வேண்டும் என்று எங்கள் வயல்வெளிகள், ஆடு மாடுகள், எங்கள் வியாபாரங்கள், தொழிற்கூடங்கள், நிறுவனங்கள், எஸ்டேட்டுகள் அனைத்தையும் மேன்மேலும் ஆசீர்வதித்தர வேண்டும் என்று எப்பணியில் ஈடுபட்டிருப்பினும் அப்பணி ஆண்டவருக்கு செய்யும் திருப்பணியை என எண்ணி செயல்பட ஏவி அருள வேண்டும் என்று முதலாளியும் தொழிலாளியும் இறைவன் படைப்பின் மக்கள் என்னும் கருத்துடன் இரு சாரரும் ஒத்துழைத்து தங்கள் பணி கடமை அனைத்தையும் செவனே செய்ய அருள் தர வேண்டும் என்று பற்பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருப்போர், சமூக நல பணிபுரிவோர், சுவிசேஷ சத்தியங்களை எடுத்துரைப்போர் அனைவரையும் ஆண்டு நடத்தியல்ல வேண்டும் என்று படிக்கும் வேலையிலேயோ படிப்புக்கு திறமைக்கும் குறைந்த ஊதியத்தில் அல்லது ஊதியத்தில் ஈடுபட்டுள்ளோரை தாங்கி அவர்கள் வாழ்வு நலம் பெற இவரை அருள் புரிய வேண்டும் என்று கிறிஸ்தவ இல்லங்கள் அனைத்தும் அன்பிற்கும் அமைதிக்கும் இடமாக விளங்கும் கிறிஸ்து பெருமான் எப்பொழுதும் அங்கு தம் ஆவியில் பிரசன்னவாய் இருக்கவும் அருள் தர வேண்டும் என்று கிறிஸ்தவ சபை எல்லா பிரிவினைகள், கட்சி பேதங்கள், பொறாமைகள் ஆகியவற்றிலிருந்து நீக்கி சுத்திகரிக்கப்படவும் கிறிஸ்தவ மக்கள் இன்னும் நெருங்கிய அன்பும் ஐக்கியமும் உடையவர்களாய் இருந்து நாட்டுக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமான மக்களாய் இருக்க கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, பூமியின் நற்பலன்களை அன்னதன் காலத்திலே தீவாக அளிக்கிறவரே, நாங்கள் அவைகளை பொது நியமிக்கின்றோம், தேவைப்பட்டவர்களின் உதவிக்கென்றும் எங்கள் நலத்திற்கென்றும் பயன்படுத்த அருள்புரிய இந்த நன்மையை இன்னிலிருந்து இறங்கி வந்து உலகத்துக்கு உயிரிழக்கும் ஜீவ அகமாகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் உமக்கும் தூய ஆவிக்கும் எல்லா புகழும் நேர்மையும் அனைத்து உலகிலும் உண்டாவதாக. ஆமென். கடவுளே, அரசே, அறத்திற்கும் அமைதிக்கும் நேராய் எங்களை வழிநடத்தும். நாங்கள் யாவும் உமது ஆளுகைக்கு அடங்கி உமது அன்பினால் நடத்தப்பட்டு ஒவ்வொருவரும் தத்தம் திறமைக்கேற்ற பணியை செய்யவும் பணிக்கேற்ற பலனை பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உமது அடிபணிந்து வேண்டுகிறோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து எழுப்போம். சர்வ வலிமையின் கிடைக்கிறாரே, ஆசிரியர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் அதிகம் செல்கிறோம். நல்ல நன்மைக்கு நாங்கள் அதிர்ச்சியையும் பாலத்தை சந்தோஷம் தேவனுக்கு நாளாக சந்திப்போம். கட்டாய ஆசிரியர்களோடு இந்த காணிக்கையில் நாங்கள் இந்த சரகத்தையும் ஆத்மாவும் ஜீவங்களுக்காக हमारे बच्चे तो दाल का चावल में रसों कर देते हैं और ये Yeah.
பிரசுரமாகவும் இந்த ஆரம்பமாக நம்மளுக்கு விரும்பிச்சு பல்லோட பக்கத்தில் இருக்கிறதான இரண்டாவது பாடல் எல்லாரும் பாவங்களை கட்டாத கட்டளை இந்த பாடலை சேர்த்துட்டாங்க. அந்த நன்மையில் ஒரு சிறுபடி நாங்கள் தாழ்ந்து கூட காணங்களை படிக்கிறோம். இந்த காணங்களை மாற்ற சுவாமி எங்கள் வாழ்க்கையை இந்த கதை நாங்கள் தாழ்ந்து படிக்கிறோம். உங்கள் உகந்த தாக்கங்களாக நீங்கள் பயன்படுத்துவதாக சமைத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. நாங்கள் கேட்ட சட்டத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு நான் பார்த்துக்கொள்ளாங்க. கத்தாவின் சமத்தில் இருக்கிற சகலமான விண்ணப்பத்தை செலுத்தாய்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களில் பரிபூர்ண சித்தத்தின் பிரமாய் நன்மையை பரப்புவதற்காக கத்தாவை வச்சிருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டங்களிலே கடைகளில் அகற்றப்பட்டு எல்லா கடைகளும் குடும்பமாக ஒரு பங்களிக்கிறார்கள். ஆசிர்வாதத்தை செய்திருக்கிற கட்டப்பட்டிருக்கிறாங்க. துணிகளை எல்லாம் சிறப்புகளும் இப்ப அமைக்க வேண்டியவர்கள் கலந்துகிறார்கள். ஆம், கத்தங்களோடு பராக சமாதானத்திற்கு வருவோம்.